ரோகிணியோட கர்ப்பம் நம்ம சந்திரகலாவுக்கு தெரிய வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயில் சந்திரா பேசின வார்த்தையை கேட்டுட்டு வேலைக்கு போகலாம்னு முடிவு பண்ணி நிறைய இடத்துல வேலை கேட்குறாரு. எல்லா இடத்துலையும் ஆள் தேவை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஆள் தேவையில்லைன்னு சொன்ன உடனே மயில் சோகத்தில் வராரு. மயில், எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இவ்வளோ நாள் நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வேலை செய்யலாம்னு கடையில் எல்லாம் வந்து கேட்டால் வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னு மயில் புலம்பிக்கிட்டே வராரு. அப்போ ஒரு டிஃபன் கடையில் வேலைக்கு ஆள் தேவைன்னு எழுதி போட்டிருக்கு. மயில் அதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இங்கே வேலை இருக்குதுன்னு எழுதி போட்டிருக்காங்க, இங்கே போய் கேட்டு பார்க்கலாம்னு உள்ளே வராங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட இங்கே ஆள் தேவைன்னு எழுதி போட்டிருக்கீங்க, எனக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே அவரும் ஓனர் அங்கே இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறாரு. உடனே மயிலும் அந்த கடை ஓனர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த வேலையை எனக்கு தரீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஓனரும், உனக்கு வேலை வேணுமா, சாப்பிட வர எல்லாருக்கிட்டேயும் ஆர்டர் கரெக்டாக எடுத்து வர்ற ஆளுக்கெல்லாம் கரெக்டாக பரிமாறணும், அதுக்கப்புறம் டேபிளெல்லாம் துடைக்கணும், காய்கறி வெட்டணும், பாத்திரம் எல்லாம் கழுவணும், அதுக்கப்புறம் நினச்ச நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது, காலையில் 9 மணிக்கு வந்தால் நைட்டு 10 மணிக்கு தான் கடை அடைப்போம், அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், இதுக்கெல்லாம் சரின்னா உனக்கு வேலை தரேன்னு காலையில் 9 மணிக்கு வந்தால் நைட்டு 10 மணிக்கு தான் கடை அடைப்போம், அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், இதுக்கெல்லாம் சரின்னா உனக்கு வேலை தரேன்னு ஓனர் சொல்லிடுறாரு. மயிலும் யோசித்து பார்த்துட்டு வேறு எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த வேலையாவது தக்க வச்சுக்கலான்னு நினச்சி, சரிங்க சார் நீங்கள் சொன்ன கண்டிஷன்லாம் ஓகே தான் சொல்லிட்டு மயில் ஓனர்கிட்ட நான் இன்னையிலேருந்தே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மயில் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு. அப்போ மயில் நம்ம ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம்னு நினச்சி ஃபோனை எடுக்கிறாரு. அப்போது ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட சார்ஜர் வாங்கி ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு இங்கே மயில் வேலையை ஆரம்பிக்கிறாரு. இங்கே வீட்டில் ரோஹிணி மயிலை காணும்னு தேடி பார்க்குறா. மயில் எங்கேயும் இல்லை. உடனே ரோஹிணி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மயிலை காணும்னு சொல்கிறா. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, நல்லா தேடி பாருங்கள், இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்ல ரோஹிணியும், அம்மா நான் நல்லா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அப்புறம் ரோஹிணி நேற்றே சித்தி பேசினதை யோசிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு இன்றைக்கி என்னென்னா அவரை காணலைன்னு சொல்கிறா. உடனே சந்திரா, என்ன ஏன் இதில் இழுக்கிற அப்படின்னு சொல்கிறா. உடனே உங்களுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது, நீங்கள் தான் இதுக்கு காரணம், அவர் எங்கள் அம்மாவோட உழைப்பில் சாப்பிட்றாருன்னு நீங்கள் எதுக்கு என் புருஷனை சொன்னீங்க, அதனால தான் அவரை காணாமல் போயிட்டாரு. அப்போ மயிலுக்கு ஃபோனில் சார்ஜ் ஏறிடுது. உடனே மயில் ஃபோனை எடுத்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறான். ரோஹிணியோட ஃபோன் அடிக்குது. உடனே ரோஹிணி எல்லாருக்கிட்டேயும் அவர் தான் கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. இருந்தவங்க எல்லாரும் ஃபோனை எடுத்து மயில் எங்கே இருக்காருன்னு கேளுன்னு சொன்ன உடனே ரோஹிணி ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு மயிலுக்கிட்ட நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு மயிலும், நான் இங்கே ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், டிஃபன் கடையில் வேலை கிடச்சதுக்கு அங்கே தான் வேலை பார்க்குறேன்னு மயில் சொல்கிறான். ரோஹிணி மயிலை பார்த்து, எதுக்காக வேலைக்கு போகிறீங்க, அம்மா உங்களை எதுவும் சொல்லலை, நீங்கள் வாங்கன்னு ரோஹிணி சொல்கிறா. பதிலுக்கு மயிலும், வேண்டாம் ரோஹிணி, நான் இங்கேயே வேலை பார்க்குறேன், இது நல்ல வேலை தான், இங்கே காலையில் 9 மணிக்கு வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு வரைக்கும் தான் வேலையும் ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு ரோஹிணிக்கிட்ட நம்ம மயில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரோஹிணிக்கிட்ட ராஜராஜர் என்னாச்சுமான்னு கேட்குறாரு. உடனே அவர் வேலைக்கு ஹோட்டலில் சேர்ந்துருக்காராம், அது ரொம்ப நல்ல வேலையாம், காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வரணுமா, நான் வேண்டாம் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன், அவர் வரமாட்டேங்கிறாரு. ரோஹிணி கோபத்தில் எல்லாம் சித்தியால் வந்ததுன்னு சொல்லிட்டு கோபத்தில் ரூமுக்கு போயிடுறா. ராஜராஜர் சந்திரா கிட்ட, சந்திரா நீ எதுக்காக மயில் மாப்பிள்ளை கிட்ட பிரச்சனை பண்ணினேன், இப்போ பாரு அவர் வேலை பார்க்க போயிட்டாரு, காரணம் எல்லாம் நீதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சந்திராக்கெல்லாம் வேலை பார்த்தா பார்க்கட்டேன், இவ்வளோ நேரம் ஓசி சோறு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜராஜர், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ வாயை முடின்னு சொன்னோடனே சந்திராக்கெல்லாம் அமைதியாக இருந்துடுறா. சாமுண்டீஸ்வரியும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுறா அமைதியாக. நைட்டு 10 மணி ஆகுது, இன்னும் வரலன்னு மயிலை தேடி ரோஹிணி காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ மயில் உள்ளே வராரு. உடனே ஹாலில் கார்த்தி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மயில்கிட்ட கார்த்தி, என்ன சகலை நீங்கள் என்ன டிஃபன் கடைக்கு வேலைக்கு போயிருக்கீங்கன்னு கேட்க மயிலும், ஆமாம் சகலை, எத்தனை நாளைக்கு தான் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, ரோஹிணி வேற மாசமாக இருக்கா, எனக்கு குழந்தையும் வரப்போகுது, நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் என்னோட பிள்ளை எப்படி மதிக்கும், அது போக என் ரோஹிணிக்கும் என் பிள்ளைக்கும் தேவையானதெல்லாம் நான் தானே வாங்கி கொடுக்கணும், பார்த்துக்கிட்டேன், இன்றைக்கி சம்பளம் 700 ரூபா, அதில் 200 ரூபாய்க்கு ரோஹிணிக்கு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே கார்த்தி மயிலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரோஹிணி ரேவதியும் சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் மயில் ரூமுக்கு வந்து அந்த பழத்தை எல்லாம் ரோஹிணிக்கிட்ட கொடுக்குறாரு. ரோஹிணியும் நம்மளோட கணவர் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு ரோஹிணி சந்தோஷப்படுறா. அப்புறம் ரோஹிணி மயில்கிட்ட, நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட முடியுமா, செக்கப் இருக்குன்னு ரோஹிணி சொல்ல, அதுக்கு மயிலும், இன்றைக்கி தான் வேலைக்கு போய் சேர்ந்துருக்கேன், உடனே லீவுன்னு சொன்னால் சத்தம் போடுவாங்க ரோஹிணி, நீ நாளைக்கு கார்த்தியையும் ரேவதியையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தூங்கலாம்னு மயிலும் ரோஹிணியும் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் விடியுது. கார்த்தியும் ரேவதியும் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மயில் வந்து கார்த்தியும் ரோஹிணியும் வந்து நோக்கி வராரு. ஒன்று என்ன விஷயம்னு மயிலை பார்த்து 2 பேரும் கேட்குறாங்க. நான் நேற்று தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், இன்றைக்கி லீவ் போட்டால் சரியாக இருக்காது, ரோஹிணிக்கு செக்கப் இருக்குதான், யாருக்கும் தெரியாமல் அவரை காரில் கொஞ்சம் எப்படியாவது சொல்லி கூட்டிகிட்டு போய் அவளை வந்து பத்திரமா கொண்டு வீட்டில் விட்டுருங்கன்னு நம்ம மயில் வந்து நம்ம
கார்த்திக்கிட்டேயும் ரேவதிக்கிட்டேயும் கேட்குறாரு. உடனே கார்த்தியும் ரேவதியும் சரி நாங்கள் பார்த்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம், நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு மயிலையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணியை ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறதுக்கு ரெடியாக இருக்கா. கார்த்தி நீ நான் 3 பேரும் போயிட்டு வரலாம்னு ரேவதி சொன்ன உடனே ரோகிணி கிளம்பி வந்துடுறா. அம்மா கிட்ட என்ன சொல்கிறதுனா கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிடுன்னு கார்த்தி ரேவதி கிட்டே சொல்லிடுறான். அப்போ கார்த்தி ரேவதி ரோகிணி 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு முடிவு பண்ணி சாமுண்டீஸ்வரி எங்கே போகிறீங்கன்னு கேட்க அதுக்கு ரேவதி கோயிலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிடுறாங்க. ஆனால் சந்திரா ஏதோ தப்பாக இருக்குதே, இவங்க கூட போனால் டிரைவர் பையனும் போகிறான், ஆனால் இவங்க கோயிலுக்கு போகிற மாதிரியே தெரியலை, நாமளும் எதுக்கும் இவங்களை ஃபாலோ பண்ண இவங்க மறைக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி அவங்க கார் பின்னாடியே சந்திரா ஒரு கார் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். கார்த்தி காரை ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்துகிறான். சந்திரா இவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்துகிறாங்க, அக்கா கிட்ட கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க, ஏதோ விஷயம் இருக்குது, இவன் வேற இங்கே காரை நிறுத்துறான், நாம சந்தேகப்பட்டது சரிதான், இவங்க 3 பேரும் சேர்ந்து எதையும் மறைக்கிறாங்க, அதை நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி சந்திரா மறைஞ்சு நிற்கிறான். கார்த்தி ரோகிணி ரேவதி எல்லாரும் உள்ளே போன உடனே அவங்களுக்கு தெரியாமல் பின்னாலே போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நிற்கிறா. ரோகிணியை டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சந்திரா பார்த்துட்டு என்ன இது ரோகிணி டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னவா இருக்கணும்னு சந்திரா யோசிக்கிறா. ரோகிணியை செக் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு 5வது மாதம், நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு ரோகிணிக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. வெளியே ரோகிணி வந்த உடனே கார்த்தியும் ரேவதியும் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது ரோகிணியும் குழந்தை நல்லா இருக்குது, இது 5வது மாதம், நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க, நல்லா சாப்பிட சொன்னாங்கன்னு ரோகிணி கார்த்திக்கிட்டே ரேவதிக்கிட்டே சொல்கிறா. உடனே கார்த்தியும் ரேவதியும் உங்களுக்காக இல்லாட்டியும் உங்கள் குழந்தைக்காவது நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி ரோகிணியும் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டே வெளியே வந்துடுறாங்க. சந்திரகலா இவங்க பேசுகிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இந்த ரோகிணி கையில் வேலை ஏதோ ரிப்போர்ட் இருக்குது, உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினச்சிட்டு அவங்க வெளியே காரில் போய் ஏறின உடனே இவள் வந்து நம்ம சந்திரகலா வந்து நர்ஸை வந்து பார்க்குறா. இப்போ போகிறாங்களே அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு கேட்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, செக்கப் வந்துட்டு போகிறாங்கன்னு அந்த நர்ஸு சொல்கிறா. இது சந்திரகலாவுக்கு ஷாக்காக இருக்குது. சந்திரகலா உடனே அக்காவுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்களா, இதில் மயிலும் உடந்தையாக தான் இருக்கும், நீங்கள் 4 பேர் சேர்ந்து இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்களா, இருங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஆப்பு வைக்கிறேன், ஜாலியாக போங்க, இந்த உண்மையை எப்படியாவது நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி இந்த குழந்தைய எப்படியாவது கலைக்க வைக்கணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே காரில் ஏறி நம்ம சந்திரகலா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே இவங்க 3 பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டே வராங்க. வீட்டுக்கு வர்ற வழியில் சிவனாண்டிக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறா. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் மாட்டியிருக்கு, அந்த ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், இதை அக்கா கிட்ட சொல்லி அந்த குழந்தை எப்படியாவது கலைக்க வைக்கணும்னு சொல்லி சிவனாண்டியும் நம்ம சந்திரகலாவும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு வீட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் சந்திரகலா வேகமாக கார் எடுத்துகிட்டு இந்த உண்மை எப்படியாவது நம்ம அக்கா கிட்ட சொல்லி ஆகணும், அப்போ தான் நம்மளை நம்புவா நம்ம அக்கான்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறதுக்கு வேகமாக கார் எடுத்துகிட்டு வரா. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது.